ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க ஓ பயமில்லை பயமில்லை. ஓ நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ ஓ கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் ஓ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை ஓ பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும். பாதைகள் எங்கும் தடை கற்களோ பாதை பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. சொல்லுவோம் பயமில்லை பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்வாரே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ ஹல்லேலூயா. ரிபாஷதல் நியரேனியந்துராதன. முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே. பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலான விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்யுங்க பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நம் சார்பில் உண்டே. பயமில்லை பயமில்லை. ஓ நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஏ பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. ஆமே. நன்றி இயேசுவே. நான் நம்பிடும் தேவன் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாட்டுல பாருங்க, முந்தினதை நீ யோசிக்காதே அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நடக்கிறதையும் நடந்து போனதையும் நினைத்து கவலை. இந்த பாஸ்ட் வந்து அது பெரிய ஒரு காந்தம் மாதிரி. அந்த பாஸ்ட் நமக்கு முன்னாடி நடந்தவைகள் என்ன செய்யுதுன்னா இந்த பிரசன்ட்ல நம்ம வாழ விடாம
அது இழுத்து வச்சு அப்படியே நம்ம சிந்தையை கட்டி வச்சு அப்படியே முன்னேற விடாமல், ஃபியூச்சருக்காக செயல்பட விடாமல், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட்லி வாழ விடாமல், கடந்து போனவைகள் நினைத்து நினைத்து பயந்தும் கலங்கி கொண்டும் இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம அநேகருக்கு இருக்கும். வேதம் சொல்லுகிறது அழகாக சொல்கிறார், முந்தினது நீ என்ன பண்ணாத, நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி முடிச்சிரு. நடப்பவைகள் எல்லாம் நன்மைக்கு கர்த்தர் செய்கிறார், ஒரு நாளும் தீமைக்கு செய்ய மாட்டார். எனக்கு பயம் இல்லை. என கர்த்தர் சொல்லுகிறார், மேலானதை நீ சுதந்திரிக்க, புதிய காரியங்களை சுதந்திரிக்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கு மேல அவர் நினைக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எதை குறித்தும் பயப்படாதே. விசுவாசத்தோடு சொல்ல முடியும், பயம் இல்லை, பயம் இல்லை. ஏன் எனக்கு பயம் இல்லை? எனக்கு எம்எல்ஏவை தெரியும், அதனால அப்படி அல்ல. எனக்கு கர்த்தர் உண்டு. என் சார்பில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். எனக்கு துணையா இயேசப்பா இருக்கிறார். அதனால நான் பயப்படுறதில்லை. ஆமென். பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே. இந்த பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார் ரீசெண்டா. என்னன்னு கேட்டீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம். பூமிக்கு ஒரு நாமம், வானத்துக்கு ஒரு பேர் கிடையாது. வானத்திலையும் உங்களுக்கு வேலை நடக்கணும், பூமியிலையும் உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா ஒரே ஒரு நாமம். வானத்தின் மேலே வானத்தின் கீழிலும் பூமியின் மேலே பூமிக்கு உள்ளேயும் ஒரே ஒரு நாமத்திற்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்னு ரெண்டெல்லாம் இல்ல, எல்லா அதிகாரத்தையும் இந்த ஒரு நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு இந்த வசனத்தை நான் இப்போ ரீசெண்டா சொன்னேன். இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுடைய சித்தப்பாவோ மாமாவோ ஏதோ ஒரு சொந்தக்காரரோ பிஏவா இருக்கிறார். கலெக்டருக்கு பிஏவா இருந்தா உங்க காரியம் கலெக்டர் ஆபீஸ்ல நடக்க வேண்டிய காரியம் ஈஸியா நடக்குமா இல்லையா? அப்ப கலெக்டர் ஆபீஸ்ல உங்க காரியம் ஈஸியா நடக்கிறதுக்கு ஒரு சித்தப்பா ஒரு மாமா போதும். ஆனா அந்த மாமாவை வச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது, சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாது. ஆனா இங்க வேதம் சொல்லுது, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் ஒரு நாமத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும், நீங்க பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும். எந்த நாமத்துல கட்டலாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எந்த நாமத்துல கட்டவிழ்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எந்த நாமத்துல வியாதியை சுகமாக்கலாம்? எந்த நாமத்துல பாவம் போகுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எந்த நாமத்தினால சாபம் போகுது? எந்த நாமத்தினால பேய் போகுது? எந்த நாமத்தில் அற்புதம் நடக்குது? இப்ப சொல்லுங்க, நமக்கு ஏதாவது குறைவு இருக்குதா? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள இருக்குது. வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லா பரிபூர்ணமும் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய பரிபூர்ணத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமா, கவனிக்க மாட்டீங்க. இதனாலதான் ஸ்கூல்லையும் ஃபெயிலு, சர்ச்சிலையும் ஃபெயிலு. வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கு, வாயுள்ள பிள்ளை சபைக்கு வரும்போது நீங்க பலவீனமா இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க எப்பவுமே ஆயத்தப்பட்டு வரணும். நீங்க சொல்லணும், இன்னைக்கு நான் போகிறேன், நான் முழு இருதயத்தோடும், நான் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு நான் உம்மை தொழுது கொள்வேன். என் சிந்தையை அப்போ உமக்கு நேராக திருப்புகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கவனிக்க ஹெல்ப் பண்ணுங்க, கிருபை செய்யுங்க, நல்ல பாட்டு பாட எனக்கு உதவி செய்யுங்க. நாவின் கட்டுகள் இது ஆயத்த ஜபத்தோடு நீங்க வரும்போது ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? நல்ல கரங்களை தட்டலாமா? ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். நான் உம்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 2 3 4 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. மீண்டும் சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில். ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். நல்ல கரங்களை தட்டி சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். உயர்த்துங்க அந்த நாமத்தை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஓ வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, மனுஷருக்குள்ளே உங்க நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள். நாங்க விசுவாசிக்கிறோம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் அவருடைய பிரசன்னம். ஓ இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். ஆமென். அற்புதம் நடக்கும், தீமையானாலும் எனக்கு அது நன்மையாய் மாற்றுவார். நம் காரியம். ஓ thank you Father. மீண்டும் சொல்றீங்களா? நம் காரியம் வாய்ப்பதற்கு, நம் காரியம் வாய்ப்பதற்கு வேறே நாம். நீங்க பாட பாட உங்கள் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். ஓ எங்கள் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் இல்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மீண்டுமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை. நல்ல கரங்களை தட்டி பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க வாய்களை திறந்தப்பா, உங்க வல்லமையினாலே, உங்க அதிகாரத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படட்டும், என் குடும்பத்துல வெளிப்படட்டும். ஓ தாருமே அபிஷேகம், அபிஷேகமும் சும்மே. பாடுங்க பாடுங்க.
கர்த்தருடைய வல்லமை எனக்கு தாருமே. வல்லமை வல்லமை. ஓ ரபலியன் செலரேரியா ஷடரபானா. ஓ அபிஷேகம் அபிஷேகமே எழும்பிட. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்படுவதாக. அந்த நாமத்தின் மகிமை இந்த சபையில வெளிப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாய் எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது, அது அதிகாரம் உள்ளது, அது விடுதலை செய்கிற நாமம், அது அற்புதம் செய்கிற நாமம், அது ஆரோக்கியப்படுத்துகிற நாமம், பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை சுமக்கிற அந்த நாமம். ஓ ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஆமென். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் வேணும்னு சொல்றீங்க? உங்க கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க நாமத்தில் எனக்கு ஆரோக்கியம் உண்டு, உங்க நாமத்தில் இந்த கொடும் வியாதியின் முடிவு அதில் உண்டு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துட்டோம். நம்ம சொல்லுவோம் டயபெட்டிஸ் வந்துட்டா சாகிற வரை என்ன பண்ணணும்? அது மருந்து சாப்பிட்டு தாங்க, மாத்திரைக்கு ஒரு ஜபத்தை போட்டு முழுங்குவோம். ஆனால் உண்மையான சுகம் எங்க இருக்குன்னா, அந்த கிரானிக் டிசீஸ், அந்த சாகிற வரையும் நம்ம கூட இருக்கிற அந்த வியாதியை கூட என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் சுகமாக்க முடியும். அதை நம்ம நம்புறது கிடையாது. இந்த சுகரு, அப்புறம் என்ன ஒன்று வியாதி, பிபி, இதெல்லாம் வந்துட்டா அது சாகிற வரை வருங்க, அப்படிதான் நம்ம நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். இந்த சாகிற வரை இருக்க வேண்டிய வியாதியை கூட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய தழும்புகளால நம்மை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்ன தேவ மகிமையை பார்ப்பீங்க. அந்த அந்த அவன் நம்பிக்கை நம்ம விட்டு போகணும். சுகர்லாம் வந்துட்டா பிரதர் இருக்கும், அது பேசவே பேசாதீங்க. என் தேவனால எல்லாம் ஆகும். எனக்கு இந்த வயசுலையும் எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார். இந்த சுகரை இன்றையோடு, இந்த டயபெட்டிஸ்லேருந்து என்னை விடுதலை செய்ய என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன வியாதி வேணா இருக்கலாம், என்ன ரோகம் வேணா இருக்கலாம், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நான் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. இப்படி பாடலாம். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று இயேசு நாமம் எனக்கு உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று இயேசு நாமம் நமக்கு உண்டு. சொல்லுங்க, நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று இயேசு நாமம் எனக்கு உண்டு. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க சத்தம் மட்டும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். விசுவாசத்தோடு இயேசு நாமம் எனக்கு, ஓ ஹல்லேலூயா, இயேசு நாமம் எனக்கு போதும், ஓ இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம். நல்ல கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்திற்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எனக்கு சுகம் தருகிற இயேசுவின் நாமத்திற்கு, என்னை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு, என்னை விடுதலையோடு வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவையோடு வந்திருக்கிற உங்க ஜனங்களை நீங்க பாருங்கப்பா, ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. எங்க வாழ்க்கையில இது முடிவுக்கு வராதா என்று சொல்லி கேள்விக்கு பதில் தெரியாம நிற்கிற உங்க ஜனங்களை பாருங்கப்பா. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, அற்புதம் செய்ய வேற யாரும் இல்லப்பா, எங்களுக்காக நன்மை செய்ய வேற யாரும் இல்லப்பா. ஆனா நீங்க இருக்கிற தைரியம் இருக்கு பாருங்க, நீங்க இருக்கிற தைரியத்தோடு நாங்க முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க ஓரா பாபா சம்தலலே